Hi friends, welcome to Usain's Brief. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வண்டிக்கு பஞ்சர் போட போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதை பற்றி தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மார்னிங் வண்டி எடுக்க ட்ரை பண்ணும்போது வண்டியோட டயர் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஸ்டெப்னி யூஸ் பண்ணலை. ஸோ அந்த டயரே தான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மேனேஜ் பண்ணேன், எப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்தேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ரைனி டைமில் இது ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ. ரீசன் என்ன அப்படின்னா, தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்கிறதுனால நமக்கு தெரியாது அந்த தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. மேபி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், இல்லை கல் குத்தி இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருந்திருக்கலாம். பட் சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். அதில் வண்டி துடைக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா, எவ்வளோ துடைச்சாலும் வண்டி அழுக்காயிருது. இப்போ கூட வண்டி வந்து ரொம்ப மட்டியாக தான் இருக்கும், சேரும் சகதியமாக தான் இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அது நம்ம எல்லாருமே வந்து ரெய்னி சீசனில் எல்லாருமே சஃபர் ஆகிற ஒரு மெயினான ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா, நமக்கே தெரியாமல் வண்டி வந்து டயர் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்யூவியும் டயர் ஃப்ளாட்டு. ஸோ எப்போ டயர் ஃப்ளாட் ஆச்சுன்னு தெரியாது, எங்கே ஆச்சுன்னு தெரியாது, எவ்வளோ தூரத்துலேருந்து நான் இப்படியே வந்தேன் அப்படின்றதும் தெரியாது. இன்றைக்கி மார்னிங் எதார்த்தமாக பார்க்கும்போது தான் பார்த்தா டயர் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரெய்னி டைமில் நம்மளால் ஜாக்கியும் போட முடியாது. அந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நசன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வண்டியில் எப்பயும் வந்து ஒரு சின்ன இன்ஃப்ளேட்டர் ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ என்கிட்ட இந்த ஒரு இன்ஃப்ளேட்டர் இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஃப்ளேட்டர் ஒரு 1.5 வருஷமாக இந்த பம்ப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் வரல. ஸோ இது ஒரு டிஜிட்டல் பம்ப்பு, ரொம்ப நல்லா இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இது டேரெக்டாக வந்து காரில் மாட்டிக்கலாம். ஸோ டிஜிட்டல் பம்ப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீளமான ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட டயரில் மவுத்தில் மாட்டுறது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது பவர் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும். ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 10 amps வரைக்கும் இது கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வயர் 10 amps தாங்குமா அப்படின்றதே தெரியாது. ஸோ இக்கட்டான இடம் தான் இது. ஸோ அதில் இண்டிகேஷனும் கொடுத்துருச்சு, பவர் போயிடுச்சு அதுக்கு. ஸோ அங்கே காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டர்ஸை வந்து ஸ்டார்டிங் டேஸில் நல்லா வேலை செய்யுது, அதுக்கப்புறம் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்மளோட மெயின்டெனன்ஸை பொறுத்து தான். ஸோ நார்மலாகவே நீங்கள் இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்ணும்போது, சரியா, இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு ஐடலில் ஓட விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஐடலில் ஓட விட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்தது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிஎஸ்ஐயில் காட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ரெஷர் செட் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக நம்ம வண்டியில் வந்து 33 வைப்போம். இப்போ இங்கேருந்து அங்கே போகணும் இல்லையா? ஸோ அது எவ்வளோ பெரிய பஞ்சர்னு தெரியாது. அதனால் ஒரு 35, 36, 37 கூட வச்சுப்போம். ஏன்னா பஞ்சர் எவ்வளோ % தெரியாது. ஸோ அதுக்காக அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும், நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடியும் இதை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மாட்டினோம்னா அது கொஞ்சம் லோடு வந்து ஈஸியாக காம்பன்சேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அது இன்ஃப்ளேட் ஆகி முடிஞ்சிருச்சு. காற்று அடிச்சாச்சு டயருக்கு. ஸோ ஏதோ நம்மகிட்ட ஒரு சாதனம் இருந்ததுனால நம்ம ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் வேலையை முடிச்சிட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 36 வச்சுருக்கேன். ஸோ இமீடியட்டாக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த பஞ்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஹேசல் ஃப்ரீ ரைடுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் வண்டியை. ஸோ இந்த பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா woscher பிராண்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி லேம்போட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் 1.5 வருஷம் சொன்னேன், 2 வருஷத்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். எங்கேயாச்சும் வெளியூர் போகிறேன்னா கண்டிப்பாக நம்ம வண்டியில் டிக்கியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு டைரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு நம்ம பஞ்சர் போடுற இடத்துக்கு தான் போவேன். போய் அந்த என்ன பஞ்சராக இல்லை எனக்கு என்னமோ
மவுத்தும் வீக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் டயர் மவுத்தையும் சேர்த்து மாற்றிடலாமா அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வண்டியில் இருந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா பஞ்சர் ஒன்றும் கிடையாது. ஸோ வண்டியில் வந்து அந்த மவுத்தில் வர்ற அந்த பின்னு மட்டும் ஓனோட்டாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் மாற்றிட்டு எல்லா 4 வீல்லையும் இருக்க பின்னையும் செக் பண்ணி பார்த்தாங்க. பாக்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு பின்னை மட்டும் மாற்றிட்டு விட்டுட்டாங்க. பஞ்சர் ஒன்றும் கிடையாது. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரைடு எப்பயுமே ஹேசல் ஃப்ரீயாக, டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு நினச்ச நேரத்தில் 1 2 3ன்னு கிளம்பலாம். நம்ம எங்கே வெளியே கிளம்பணும்னாலும் ஓகேவா. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.